போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்டு ஸ்ட்ரிங்கு அப்புறம் செல்ஃப் சூப்பர் டெக்கரேட்டர் அப்புறம் பேசிக் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் இன்பில்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து இன்டர்வியூவில் இன்டர்வியூவர் ஆஸ்க் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டு ஸ்ட்ரிங்கு இதை பற்றி பார்க்கலாம். யூனிட்டு ஸ்ட்ரிங்கு இது வந்துட்டு என்னென்னா, இந்த யூனிட்டு ஸ்ட்ரிங்கு அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு நேம் வந்துட்டு இந்த அண்டர்ஸ்கோர் அப்புறம் ஒரு நேம் அண்டர்ஸ்கோர்ல இருக்கோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்பில்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில வேல்யூஸ் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும். இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ சம்மந்தமே எல்லாம் வந்து வரும் ஜெனரேட்டர். அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் சம்திங் கால் பேரண்ட்னு வச்சுக்கலாம். அப்புறம் டெஃப் இனிட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப். ஸோ இப்படி நான் பண்ணி பேரண்டோட செல்ஃப் டாட் பேரண்ட் நேம் ஈக்குவல் டு ஏபிசி சும்மா வச்சுக்கலாம். அஸ் சூன் அஸ் நான் வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். ஸோ இது கால் ஆகி இதுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணும். இப்போ பார்த்தோன்னா பி டாட் பேரண்ட் நேம் இப்படி நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஏபிசி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கோட வேலை என்னன்னா, இப்போ இப்படி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன் திஸ் கிளாஸ் இஸ் பேரண்ட் அப்படின்னு நான் சும்மா வச்சிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நான் வந்து இந்த பிரிண்ட் பி அப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கு பதிலாக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிஏ வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கு தான் வந்து கொடுத்து இது பண்ணணும், ஓகேவா, ரிட்டர்னில். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து வரும் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக, ஓகேவா. ஸோ இது ரெண்டும் புரிஞ்சு அவ்வளோதான். செல்ஃபு, இப்போது நான் செல்ஃபுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிம்பிள், இந்த செல்ஃபுங்கிறது வந்து ஈக்குவலன் டு திஸ் ஆப்ஜெக்ட் நேம், அவ்வளோதான். இங்கே வந்து நான் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சாலும், இப்போ பி டாட் பேரண்ட் நேம் ஏபிசி, ஸோ இதுவே வந்துட்டு நான் வந்து சும்மா பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், நேம் அப்படின்னு பாஸ் பண்ணி இந்த இதுக்கு வந்து நான் நேம் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணேன் கரெக்டாக, ஏபிசி நீங்கள் பாஸ் பண்ணுறேன். இப்போ பி டாட் பேரண்ட் நேம் வந்து ஏபிசி. இதுவே நான் இன்னொன்று கால் பண்ணுறேன், P1 இன்னொரு பேரண்ட் வந்து நான் கால் பண்ணுறேன். இதில் வந்து சிடிஇ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதோட நான் வந்து இது திங்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, P1 டாட் பிஇ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இவங்களோட பேரண்ட் நேம் வந்து சிடிஇ, அதாவது இந்த ஆப்ஜெக்டை டிஃபர் பண்ணும் இந்த செல்ஃபுங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவலன் டு தி செல்ஃப். இந்த செல்ஃபுங்கிறது செல்ஃபாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வந்து டிஹெச்ஏ நான் சும்மா வைக்கிறேன், இப்போதைக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். செல்ஃபுங்கிறது வந்து சும்மா நம்ம ஒரு எல்லாத்துக்கும் புரியணும், ஸ்டாண்டர்டாக இது வரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்றக்காக நாங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதில் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல டிஹெச்ஏன்னு வைக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இஷ்யூலாம் கிடையாது, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் செல்ஃபை பொறுத்தளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஆஃப் அந்த பேரண்ட் டாட் இனிட் ஆஃப் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் இன்ஹெரிட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணோம்ல, சைல்ட்லேருந்து இவங்க தான் இவங்களோட பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. பேரண்ட் ஹாப்பி ஷி இஸ் சைல்டுன்னு கிரியேட் பண்ணுறப்ப பேரண்ட்டை வந்து நான் இங்கே இன்ஹெரிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா சைல்டு வந்து இதாயிரும், கால் ஆயிரும். ஆனால் as soon as நம்ம வந்து இந்த சைல்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த இனிட் கால் ஆகும். ஓகே,
ஆனால் எனக்கு வந்து பேரண்ட்டில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்காதுல்ல, பேரண்ட்டை நான் காலே பண்ணியிருக்க மாட்டேன் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சூப்பர் ஆஃப் டாட் இனிட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 ஆர்குமெண்ட் வாங்குது. ஒன்று செல்ஃப் அந்த ஆப்ஜெக்ட் நேமு ப்ளஸ் நம்ம இங்கே ஒரு நேம் வந்து பேரண்ட் வந்து கேட்குது கரெக்டாக. அப்போ இந்த நேமை நம்ம கொடுத்து விடணும். எப்படி கொடுத்து வருது? இங்கே வந்து நான் பேரண்ட் நேம் அப்படின்னு ஒன்று இது பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து பேரண்ட் நேம்னு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும்ல, இந்த யூனிட்டுக்குள்ளே. அப்போ நான் வந்து இங்கே ஒரு பேரண்ட் நேமுங்கிறத சைல்ட்லேருந்தே வாங்குறேன். இப்போது இதை விட்டுட்டு இப்போ நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து சைல்டு கால்டுன்னு இங்கே வைக்கிறேன். இங்கே வந்து பேரண்ட்டை வந்து கால் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்? தேவைன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ சி ஈக்குவல் டு சைல்ட் ஆஃப் நம்ம இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட் கேட்டிருக்கோம். அந்த பேரண்ட் நேம் என்ன அப்படின்றது கேட்டிருக்கோம். இப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பேரண்டோட நேமே எனக்கு வேணும். இப்போ நம்ம பேரண்ட்டில் இருக்க எல்லா ஆட்ரிபியூட்ஸும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து சி டாட் பேரண்ட் நேம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன கொடுத்து விட்டோமோ அந்த இது வந்து வரும். ஓகேவா? பிரிண்ட் ஓகே. இங்கே என்னன்னா நம்ம சூப்பர் ஆஃப் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு 2 ஆர்குமெண்ட்டுமே பாஸ் ஆகும். நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறோம் அப்படின்றது பாஸ் ஆகும். அதனால இந்த இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப்ன்றது யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னொரு இது சொல்லுவேன். அப்போ வந்து பாருங்க, இப்போ இப்படி யூஸ் பண்ணால் நம்ம செல்ஃப் கொடுக்க தேவை கிடையாது. ஆனால் நான் வந்து டைரெக்டாக வந்து அந்த பேரண்ட்டை வந்து நான் இப்படி கால் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இங்கே செல்ஃப் கொடுத்து தான் ஆகணும். அப்போ வந்து நான் என்ன இந்த பேரண்ட்க்கு வந்து நம்ம இதுதான் இதுக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலை. அதனால வந்து இந்த இடத்துல இப்படி கால் பண்ணுறப்போ செல்ஃப்னு கொடுத்து ஆகணும். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல செல்ஃப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து வரும். ஓகேவா? புரிஞ்சா? இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ மேக்ஸிமம் வந்து சூப்பர் ஆஃப் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இதுதான் வந்து நம்ம கம்பெனிஸில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் பேரண்ட் யூனிட் இவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸு. இதை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஸோ டெக்கரேட்டர் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஏர்ஃப்ளோன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏர்ஃப்ளோ 3 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெக்கரேட்டர் ஃபஸ்ட்டு டெக்கரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி. அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னால் மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து வேற ஒரு பர்பஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த பர்பஸ் வந்து மாறுது. அந்த ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணாமையே அந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் வந்து டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெக்கரேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஒரு கேரக்டர் வாங்குது. இப்போ என்னன்னா நான் ரிட்டன் தாமு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சும்மா பிரிண்ட்டு நேம் ஆஃப் சாரி இங்கே வந்து தாமுன்னு இது பண்ணுறப்ப என்னென்ன இது பண்ணிடலாம். இங்கே வந்து நான் தாமுன்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? வெறும் தாமுன்னு மட்டும்தான் வரும். ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த இது எல்லாமே கேபிட்டலைஸ் ஆகணும் அப்படின்ற பர்பஸ் எனக்கு வந்து வருது இப்போ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆல்டரே பண்ணாமல் எனக்கு வந்து இந்த இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்கரேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்கும், அதால் ரிட்டர்ன் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து வாங்குறேன். வாங்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ள எழுதுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் வந்து நடக்கும். ரிட்டர்ன் என் டாட் அப்பர் ஆஃப் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ என்ன வந்து இதுக்குள்ளே தெரியாது கரெக்டாக. அப்போ இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் இன்னர் ஆஃப்
இன்னர் மட்டும் இது பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் டெக்கரேட்டரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அட்டு சிம்பிளை போட்டு டெக்கு இப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், இப்போ நான் சும்மா நேம் ஆஃப் தாமு அப்படின்னு நான் கொடுத்து வரேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு ஆக்சுவலாக, எனக்கு இந்த தாமுன்றதா பிரிண்ட் ஆகிருக்கணும் கரெக்டா. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. ஓகே, நான் இந்த இடத்துல எதுவுமே பிரிண்ட் பண்ணல கரெக்டா. பிரிண்ட் நேம் ஆஃப் தாமு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சூப்பராக வந்து எல்லாமே கேபிட்டலாக மாறிடுச்சு கரெக்டா. ஸோ இதுதான் வந்து டெக்கரேட்டரோட பர்பஸ். நீ இந்த ஃபங்க்ஷனை தொடவே இல்லை, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து நான் ஆல்டர் பண்ணிட்டேன் கரெக்டா. இதுதான் இதோட முக்கியமான பர்பஸே. ஸோ இதில் வந்து நான் ஒரு டெக்கரேட்டருக்கு மேலே இன்னொரு டெக்கரேட்டர் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம்ல, நேமை தான் கால் பண்ணியிருக்கோம், ஆனால் எப்படி வந்து அது மேலே இருக்கிறது கால் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு டெக் ஆஃப் நேமு இப்படின்னு கால் ஆகிருக்கும். இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, நான் வந்து இன்டைரக்டாக வந்து அந்த டெக்குன்ற ஃபங்க்ஷனை வந்து இந்த நேம் வச்சு கால் பண்ணியிருக்கேன். நேம்ன்ற ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கேன். இப்போ கால் பண்ணோடனே என்ன நடக்கும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எனக்கு இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னர் அப்படின்னு வந்து கால் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நேம் ஆஃப் அப்படின்றத வந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த நேம் என்ன வாங்குது என்கிட்ட, உள்ள எனக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் கேட்குது கரெக்டா. இந்த ஆர்குமெண்ட் கேட்குறப்போ நான் வந்து தாமுன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை யூஸே பண்ணலை, இன்டைரக்டா இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல தாமுன்னு வந்திருக்கும், இந்த அப்பர் ஆஃப்ன்றதும் மாறி இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயமே. பாருங்க, ஓகே ஒரே நிமிஷம். என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இது என்ன வந்து மிஸ் ஆகுது, ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவலன் டு திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன வாங்குது, ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கேட்குது கரெக்டா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்னன்னு பாஸ் பண்ணணும் கரெக்டா. பாஸ் பண்ண உடனே எனக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் தாமுன்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் 2 தாமும் வந்திருக்கு கரெக்டா. ஏன் அப்படின்னா நம்ம டெக்கரேட்டரோ வச்சு கால் பண்ணிட்டோமா, ஸோ அதுக்கு ஒன்று வந்துடும், இதுக்கு ஒன்று வந்துடும், அப்போ 2 இது வந்துருச்சு சூப்பரா. இதுவே இந்த இடத்துல எனக்கு வந்து டெக்கரேட்டர் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் தாமு தாமு முடிஞ்சு. ஸோ அதனால தான் இப்படி தான் வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து இந்த விஷயத்த கால் பண்ணுறோம். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ புரிஞ்சா, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். எடுத்து விட்டு பிரிண்ட் பண்ணேன், அவ்வளோதான். சூப்பரா. ஸோ இப்போ வந்து சிங்கிள் டெக்கரேட்டர் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ 2 டெக்கரேட்டர் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக் 2 அப்படின்னு ஒன்று வச்சுட்டு எனக்கு வந்து இந்த இதை கால் பண்ணுறேன், டெக் 2 ஆஃப் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு இன்னர் கிளாஸ் வந்து வச்சு நம்ம என்ன ஆல்டர் பண்ணமோ அதை அப்படியே ஆல்டர் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸி ஈஸி பீஸி. ஓகேவா. இந்த இதுக்கு பதிலாக டைட்டில் ஆஃப் அப்படின்னு போகிற டைட்டில் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டலாக மாற்றி மிச்சம் இருக்கிறத வந்து ஸ்மாலாக மாற்றும். இதுதான் அதோட பர்பஸ். ஓகேவா. இப்போது நான் இப்படி கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். அப்படின்னா தான் வந்து அந்த எண்டு பர்பஸ் வந்து புரியும் நல்லா. ஓகே பாருங்க, சூப்பராக வந்துச்சா. ஸோ இந்த ஃபங்க்ஷனையுமே நான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டெக்கரேட்டர் 2 அதுக்கு மேலே ஒன்று எழுதி முடிச்சிடலாம். ஈஸி. பார்த்தீங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இது எப்படி கால் ஆகிருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்கரேட்டர் 2 கமெண்ட் பண்ணிவிட்டு இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அதை மாதிரியே தான். ஸோ நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாட்டம் டு அப், அதாவது டெக்கை ஃபஸ்ட்டு கால் பண்ணும் தாமூன்னு,
சாரி, இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் கால் பண்ணோம். ஏன்னா ஃபங்க்ஷன் தான் நாங்கள் வாங்குது. செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி நேம் ஈக்குவல் டு டெக் டூ ஆஃப் இந்த நேம், இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணோம். தேர்டு தான் இந்த நேம் ஆஃப் கால் பண்ணோம். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இதை நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை மிஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ பிரிண்டே இல்லை. ஓகே, பிரிண்ட் தாபம். ஓகே, சூப்பராக வந்துச்சா. இப்படி தான் வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்குங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும். இது வந்து எனக்கு இன்னரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இன்னருக்கும் வந்து நான் நேம்ன்ற இதை வந்து பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக் டூவை கால் பண்ணி அது ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இன்னரை எனக்கு வெளியே வந்து இந்த நேரம் நான் வந்து இந்த ஆர்குமெண்ட் வச்சு கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்டைரக்டாக வந்து நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டெக்கரேட்டரோட பர்பஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபங்க்ஷனை சேஞ்சே பண்ணாமல், அதோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதோட வேல்யூ வந்து நம்ம ஆல்டர் பண்ணுறோம். இந்த இடத்துல எனக்கு என்ன தாமுன்னு ஸ்மாலில் இருந்துச்சு எல்லாமே, எனக்கு எல்லாமே கேபிட்டலில் வேணுன்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது வந்து ஆக்சுவலாக இருக்கிற அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி எனக்கு வந்து டைட்டிலாக மட்டும் வேணும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் டெக்கரேட்டரோட எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு மாற்றணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெக்கரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகேவா, அவ்வளோதான், இது சிம்பிள். ஸோ இதில் என்ன பார்த்துட்டோம், சிங்கிள் டெக்கரேட்டர் வந்து பார்த்தாச்சு. வித் ஆர்குமெண்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி தான் வந்து அந்த வேல்யூவே இது பண்ணோம், ஒர்க் பண்ணோம். ஸோ மல்டிபிள் டெக்கரேட்டரும் பார்த்தாச்சு. இப்போ பேசிக்கான இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைத்தனில் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்பில்டாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரிண்ட்னு எழுதுகிறோம்ல, இதுக்குன்னே வந்து பைத்தனில் அந்த மாடியூலில் வந்து அந்த கிளாஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸு அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சு அதை நம்ம கால் பண்ண உடனே என்ன ஆப்ரேஷன்லாம் நடக்கணுமோ அதுக்கான கோட்ஸை வந்து உள்ளே எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த கோட்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்படி பிரிண்டே வந்துட்டு ஒரு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக பிரிண்ட்டு, லென்த்து, ரேஞ்சு, எனுமரேட் வந்து சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. எனுமரேட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் 5ன்னு போடுறேன் அப்படின்னா பிரிண்ட் எனக்கு வந்து என்ன ஆயிடும், ஐ இப்போ வந்து 0 to 4 வந்து வந்துடும். இதுவே எனக்கு வந்து நான் எனுமரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த இதே வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, எல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல எனுமரேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த இடத்துல 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று வேல்யூ ஐ கமா வி இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். சூப்பராக வந்து அதோட இண்டெக்ஸும் அதோட வேல்யூ வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகுதுல, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறனால 10ன்னு வச்சுக்கலாம். தெரியுதா, 0th இண்டெக்ஸில் எனக்கு 5ன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 6ன்னு இருக்குது, அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ் 7, 3ல் வந்து 8, 4ல் வந்து 9 இப்படி இருக்குன்னு இந்த எனுமரேட் வந்து அதோட இண்டெக்ஸையும் நமக்கு எடுத்து தரும். அப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஓகேவா, எனுமரேட் அவ்வளோதான். ஜிப் ஆஃப், ஸோ ஆமாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிப்புங்கிறது என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து 2 லிஸ்ட் இருக்கு, L1 L2 அப்படின்னு 2 லிஸ்ட் இருக்கு. இங்கே வந்து 1 to 5 வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜிப்புன்னு போட்டு L கமா L1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து L1 வச்சுட்டு இப்போ ஐ, ஓகே இது ஐனே இருக்கட்டும், இதை வந்துட்டு ஜேன்னு மாற்றிடலாம். ஐ கமா ஜே இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இப்படி இருந்திருக்கும் கரெக்டாக, 5, 6, 7, 8, 9 இப்படி இருந்திருக்கும். செகண்டில் வந்துட்டு 1, 2, 3, 4 இப்படி இருந்திருக்கும். ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0, ஓகேவா. இப்போ இந்த ஜிப் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு
எனக்கு இதுலேருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுலேருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்படி எடுத்துறேன். எனக்கு வந்து இப்போ ஆன்சர் பார்த்தா அப்படின்னா 5,0 அப்புறம் 6,1 7,2 8,3 அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இதுலேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அப்புறம் இதுலேருந்து செகண்ட், இதுலேருந்து செகண்ட் அப்படி வந்து எனக்கு எடுத்து தரதா வந்து சிப்பு. ஸோ இதை வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறப்போ இந்த இதை ஐடியாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து சார்ட்டடு, அப்புறம் ரிவர்ஸ்டு. ஸோ நமக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு லிஸ்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா பின்னான்னு நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதை யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒன்று. பிரிண்ட் சார்ட்டட் ஆஃப் எல் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதை வந்து டைரெக்டாக நம்ம சார்ட் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாத நமக்கு வந்து பெரிய பெரிய அல்காரிதம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த லிஸ்ட்டுக்கு டைரெக்டாக வந்து நம்ம டாட் சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இருந்தாலும் இப்படி யூஸ் பண்ணலாம், இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. செகண்ட் வந்துட்டு பிரிண்ட் ரிவர்ஸ்ட் ஆஃப் எல் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி இருக்கிற ஆக்சுவல் வேல்யூவை அப்படியே தலையிலாம் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ 7லேருந்து இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எனக்கு என்ன பண்ணுது, ஒரு ஜெனரேட்டரை கொடுக்குது. அப்போ நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும், கரெக்டாக ஒரு ஐட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். பார்த்தீங்களா? அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கு 7 45 2 அப்படின்னு சொல்லிட்டு. இது ரிவர்ஸ்டு அண்ட் சார்ட்டட். ஓகேவா? இதை ஏன் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ்ல யூஸ் ஆகும். அப்புறம் மின்னு, மேக்ஸு, சம்மு, அப்சல்யூட்டு, பவர், ரவுண்டு இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து ஓகே நம்ம அப்சல்யூட் வந்து என்னென்னா சொல்லிடுறேன். அப்சல்யூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவோ பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ அதுதான் அப்சல்யூட்டு. பவர் வந்து நம்ம பொதுவாக வந்து பவருக்கு வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று பவர் ஆஃப்னு போட்டுக்கலாம், பிரிண்ட் பவர் ஆஃப் 1, ஓகே 2, 2 போட்டோம் அப்படின்னா 2 to the power 2 அப்படின்னு சொல்லி 4ன்னு வரும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வந்து 2 டபுள் ஸ்டார் போட்டோம் அப்படின்னா அது வந்து பவராக கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரவுண்டை பொறுத்தளவுக்கு நம்ம தெரியும். ஸோ எத்தனை டிஜிட்டில் நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரவுண்ட் யூஸ் ஆகும். இந்த மேப்பு ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் ஒரு பெரிய விஷயத்த கூட சிம்பிளிஃபைட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த இதுக்காக, இந்த பர்பஸ்க்காக மேப் ஃபில்டரை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். என்னன்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி 1, 2, 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நான் பொதுவாக ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இல்லாட்டினா ஏ போட்டு என்ன பண்ணணும், அப்புறம் இங்கே வந்து இன்னொரு லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி எம்டியாக வச்சு அப்புறம் எல் டாட் அப் அண்ட் டாவ் அப்புறம் ஐ ஸ்டார் 2 இப்படிலாம் போட்டு நம்ம வந்து பிரிண்ட்டு எல்லுன்னு பிரிண்ட் பண்ணி இப்படி வந்து நம்ம பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இதில், கரெக்டாக? ஸோ இதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை விட்டுறலாம். ஆன்சர் சும்மா வச்சுட்டு மேப் ஆஃப் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேணும் அந்த இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு, கரெக்டாக? அதுக்கு வந்து நான் லேம்தா வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. லேம்தா எக்ஸ் இஸ் டு இந்த எனக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கணும், எக்ஸ் ஸ்டார் 2 கமா எந்த லிஸ்ட்ல இருந்து. ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருந்து ஒரு வேல்யூவை ஐட்டர் பண்ணி இந்த லேம்தாவோட ஆர்குமெண்ட் எக்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த எக்ஸில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோமோ ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன், ஸோ இது என்ன பண்ண சொல்கிறோமோ அதை பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும், ஜெனரேட்டராக ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நான் வந்து திருப்பி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பிரிண்ட் ஆன்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக வந்து நான் வந்து எனக்கு என்ன அச்சீவ் பண்ணுமோ அது ஒரே லைனில் அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஒரு இது. இதை வந்து இன்னொரு விதமாகவும் சூப்பராக பண்ணலாம். என்னன்னா print I star 2 for I in A. அவ்வளோதான். இப்படியும் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ இப்படி பண்ணலாம், மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம்.
பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் வந்து இதே பர்பஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஈவன் அது மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஆன்சர் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் இல்லை, இந்த இடத்துல வந்து ஃபில்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி lambda of x is to x modulo 2 equal to 0 அப்படின்னா வந்துட்டு ஈவன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆன்சர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கும். இங்கே ட்ரூவாக இருக்கிறத மட்டும் மேட்ச் பண்ணி இது எனக்கு ஆன்சராக வரும். அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4 மட்டும் வந்துருச்சு. இந்த இடத்துல லாம்டா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஃப் கால் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ரிட்டர்ன் எக்ஸ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல கால் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த வேல்யூல இருக்க எல்லா இந்த ஐட்டர் பண்ணி எல்லா வேல்யூ ஐட்டர் பண்ணி இந்த காலுக்கு கொடுத்து விடும். எக்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்து விடும். எக்ஸா மாதிரி இந்த இடத்துல ஆன்சர் வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணிடுவேன். நான் பாஸ் பண்ணிட்டு இதுலேருந்து அந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணும். ட்ரூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஆன்சர் தந்துடும். ஸோ இப்படி வந்து இந்த மேப்பு ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எனி ஆல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஆன்சராக கொடுக்குறது எனி. எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லிஸ்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கன்சிடர் பண்ணும். அது வந்து ஆல். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த டைப்பு இஸ் இன்ஸ்டன்ஸு டிஐஆர் அப்புறம் வந்து ஹெல்ப் இந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து டைப்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு. ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னா தெரியல எனக்கு. டேட்டா டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ, அவ்வளோதான். இப்போ இதோட டைப் வந்து எனக்கு வந்துடும். இன்ட்னு வந்துருச்சு. கரெக்டா? ஓகே, அவ்வளோதான். இதை பொறுத்தளவுக்கு என்ன அந்த ஆப்ஜெக்டோட என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த டைப் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து இஸ் இன்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ வந்து எனக்கு 10 தான் இருக்கணும். ஏன்னா நான் பி கூட வந்து சமேஷன் பண்ணணும். சமேஷன் பண்றதுக்கு எனக்கு வந்து ரெண்டுமே இன்டீஜரா தானே இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டீஜரை நம்ம சமேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து எரர் வந்துடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ வந்து எனக்கு வந்து இன்டா தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்டா தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி பிஏயும் இப்படி பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஆக்சுவல் கோடிங்ல வந்துட்டு அண்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பியும் வந்து இன்டா இருந்தா பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இப்படி இல்லை எனக்கு வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் ஆப்ஜெக்ட் டைப் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க பார்த்தோம் அப்படின்னா 21. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவல் கோடிங்கில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் எழுதி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் டைப் காஸ்டிங்கும் இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து இப்போ எனக்கு எந்த இதாக இருக்குது அப்படின்னா இன்ட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டுன்னு போட்டுருவோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது தான் இஸ் இன்ஸ்டன்ஸ். அடுத்தது வந்து டிஐஆர். டிஐஆர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடியூல். என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, டிஏஆர் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். என்னன்னா இப்போ எனக்கு ஒரு கிளாஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கேயோ எழுதி வச்சிருப்பானுங்க. அது வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, நம்மளோட சி டிரைவ்ல போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த ஃபங்க்ஷனோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட மாடியூலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்குக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு பார்க்கணும்.
எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்னா டிஏஆர் போட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு இப்படி தெரியணும். இப்படி கொடுக்குறேன் டிஏஆருக்குள்ள ஸ்ட்ரிங்கோட அந்த கிளாஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது இன்ஃபர்மேஷன் அப்படின்ற எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக வந்துடும். கேபிட்டலைஸு, கேஷ் ஃபோல்டு, சென்ட்ரு, கவுண்ட்டு, என்கவர், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸு. இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா நமக்கு வந்து இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. ஸோ ஓகே நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா பிரிண்ட் இப்போ ஒரு எம்டி வச்சு தாமும் எம்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சூப்பராக வந்துட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும் நம்மளால். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரிண்ட்டே எடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் வந்து இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயிலை வந்து வெரி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு வந்து நமக்கு இந்த ஹெல்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சும்மா ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு நான் கூப்பிட்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பிரிண்ட்டுக்குள்ளே என்ன ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சும்மா பிரிண்ட்டுன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் கொடுக்குறோன்னு பாருங்கள். பிரிண்ட் வந்து ஆர்க்ஸ் அப்படின்றது வாங்குது. இதை தான் வந்து ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் கீவேர்டு ஆர்கியூமெண்ட்னு ஒன்று இருக்குது. எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதை தான் வந்து இது பண்ணுது. செகண்டு செப்பரேட்டர். எப்படி வந்து இந்த வேல்யூஸ் வந்து நான் செப்பரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கேட்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தல ஒரு எண்டு அதுக்கான நியூ வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் ஃபைலு ஃப்ளஷ் இதெல்லாம் வாங்குது. அப்புறம் அதுக்கான டாக் ஸ்ட்ரிங்கும் வந்து இருக்குது. எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகுது என்ன அப்படி என்ன இன்ஃபர்மேஷனு அப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது கொடுத்துரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து மின்னு மேக்ஸில் பார்த்தோம்ல மின்னு பார்க்கலாம். மின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள். இங்கே வந்து நம்மகிட்ட ஒரு ஐட்ரபிள் வாங்குது. ஐட்ரபிள் என்னென்னா இந்த லிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தான். இல்லை மின்னு வந்துட்டு இன்னொன்று வாங்குது. ஆர்கு 1 ஆர்கு 2 2 ஆர்குமெண்ட்டுக்கு இடையில இருக்கிறத வாங்குறது. மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸில் எது வந்து இருக்குது அப்படின்றதையும் வாங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் ஆஃப் அப்படின்றத இன்பில் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணாலே போதும். சூப்பராக வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கலாம். இதை விட்டு குவிட் பண்ணுறதுக்கு கியூ இல்லை சாரி எக்ஸிட் அப்படின்றத டைப் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சு. ஓகே என்னடா அது கியூ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த இடத்துல கியூ இது வந்து ஜாலியாக லீவ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ ஹெல்ப் பண்ணுற மாடியில் வந்து இப்படி சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட என்ன இருக்குது இந்த கேரக்டரு அப்புறம் ஓஆடி பின்னு ஆக்டல் ஹெக்ஸகனல் எவால்வு ஹேஷ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது என்னென்னா இந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு சூப்பரான விஷயம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஏவோட அதாவது 96ஓட கேரக்டர் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ 96 ஈக்குவலன் டு 97 தான் வந்து ஏ. ஓகே 97 நம்பர் ஈக்குவலன் டு ஏ அப்படி நமக்கு தெரியணும் அப்படின்னா இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இதுவே ஆல்டர்னேட்டிவாக வந்து எனக்கு வந்து ஏவோட நம்பர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். ஏவோட நம்பர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா வந்து நம்ம ஓஆடி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு பைனரி ஆக்டல் ஹெக்ஸாகனல் இதெல்லாம் வந்து ஈஸி. ஸோ பைனரி ஏதாவது 97ஓட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் 97ஓட எனக்கு வந்து பைனரி டிஜிட் வந்து எனக்கு தெரியணும். இந்த 011 அதில் இருக்குல்ல அது வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா பின்னு அப்படின்ற டிஃபால்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸி. அதே மாதிரி ஹெக்ஸாகனலுக்கும் ஆக்டலுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸோட அந்த 97ஓட ஹெக்ஸாகனல் நம்பர் என்ன அப்படின்றது வந்து எனக்கு காட்டும். ஆக்டோல் அதே மாதிரி தான் சேம். ஸோ இந்த எவால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபங்க்ஷன். என்னன்னா இப்போ பிரிண்ட் என்கிட்ட வந்து ஒரு கேரக்டராக இருக்குது. இந்த 1+2 அப்படின்ற ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதை வந்து என்ன ஆகும்
எனக்கு வந்து சும்மா அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். இதுவே நான் இந்த இது கூட எவால் அப்படின்னு வந்து ஒரு முன்னாடி வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த எவாலுங்கிறது என்னன்னா எவாலுவேட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை வந்து சம்மனியோ என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கோ அதை வந்து பண்ணி பார்க்கும். வேலிடா இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். சூப்பரான ஃபங்க்ஷன். இதுவே சம்மந்தமே இல்லாமல் நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது, எரர் வந்துடும். பார்த்தீங்களா, இன்வேலிட் சின்டாக்ஸ் வந்துச்சு. எவாலுவேட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ நிறைய சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எவாலுங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைமில் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து சம் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஐட்டர் பண்ணி அந்த கேரக்டரை வந்து இன்டிஜரா இல்லைன்னு செக் பண்ணலாம் எடுத்துகிட்டு இருப்போம்ல. இப்படி சால்வ் பண்ணுறப்ப எல்லாம் ஈஸி. ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து சில வேல்யூஸுக்கு வந்து நமக்கு வந்து அதோட ஹேஷ் கீ வந்து வேணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஹேஷ் ஆஃப் என் நேமுக்கான யூனிக் கீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஹேஷ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து இதில் சீக்வல் நிறைய பார்த்துருப்போம் இந்த ஹேஷ் வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ டேட்டா இன்ஜினியராக நான் மோஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இன்டர்வியூவில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.